வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயங்களான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டுமே பயன்படுத்தி எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 300-350 வீடியோவாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் நம்ம திரும்ப ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். அப்போ இந்த பயிற்சியை எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாத காலம்னாச்சும் நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி பண்ணணும். எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கோம். எப்படி பயிற்சி செய்வது 6 மாத காலம் 500 முறையாவது அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுடைய மைண்ட் வந்து மேப் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே, அது யாராச்சும் உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருப்பார். அவர் கூட்டத்தில் ரொம்ப தூரம் தள்ளி உங்கள்லேருந்து வெளியில் அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருப்பார். பின்னாடி நீங்கள் அவரை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் வந்து மேப் பண்ணியிருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், ரிலேட்டிவ்ஸ் தெரியும், அவங்க வாக்கிங் ஸ்டைல் தெரியும், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் தெரியும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, நீங்கள் அத்தனை முறை அவங்களோட பேசியிருக்கிறீங்க, பழகி இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் சார்ட்டும். இதை நீங்கள் 500 முறைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, நான்லாம் ஒரு விஷயத்தையும் 5000 முறைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். 5000ங்கிறது சும்மா ஒரு நம்பராக சொல்கிறேன்னா, அதுக்கும் மேலே தான் இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் உங்கள்கிட்டக்கும் சொல்கிறேன் நான். குறைஞ்சபட்சம் ஒரு 500 முறை ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் அடுத்து எங்கே நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட். கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வெறும் ஒரு 10,000 ரூபா மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் அதிகமாகலாம் வேணாம். அதை வச்சுக்கிட்டு குவான்டிட்டியாக வாங்குங்க. இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக்கு நேற்று நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோங்க. அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3000 ரூபாவில் ரிலையன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, 3000 ரூபா கொடுத்து ஒரு குவான்டிட்டி மட்டும் வாங்குங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், ட்ரேடிங் கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த களம் கேஷ் மார்க்கெட், ஸ்டாக் ட்ரேடிங் என்னும் வரப்பிரசாதம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நாலேஜ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதன் மூலமாக ட்ரேடிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும். பணம் வராது, பணம் போகாது, ரெண்டுமே நடக்காது. ஆனால் அறிவு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரேடிங்கில் என்னெல்லாம் சந்தேகம் இருக்குதோ எல்லாத்தையும் லைவ் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கணுங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிறந்த களம் கேஷ் மார்க்கெட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது சும்மா ஒரு சிம்பிளாக இந்த சார்ட் நிஃப்டி 50ல் இருக்கிற சார்ட். நீங்கள் புதுசாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பென்னி ஸ்டாக் எடுத்து பண்ணாதீங்க. நிஃப்டி 50 என்எஸ்சியில் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள். அந்த 50 ஸ்டாக்ஸும் வந்துடும். அந்த 50 ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக ட்ரேடிங் வீடியோ இல்லைன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த சார்ட்டில் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா சைடில், ஒன்றையும் ஆட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து சேஞ்சு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ட்ரேடிங் வியூவில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து என்னெல்லாம் காட்டணும் அப்படின்னு காட்டும். லாஸ்ட் ப்ரைஸ் என்ன, சேஞ்ச் எவ்வளோ ஆச்சு, சேஞ்சோட பர்சன்டேஜ் எவ்வளோ, வால்யூம் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு, இது எல்லாமே வந்து இதில் வந்து காட்டுங்க. இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஒன்று மாற்றி காட்டட்டுங்களா, ஒரு நிமிஷம். சேஞ்சு பர்சன்டேஜ் இல்லாமல் வெறும் சேஞ்சு வச்சோன்னா எவ்வளோ வந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து 590 இருக்குது அப்படின்னா 20 புள்ளி மேலே போயிருக்கு, 610 ஆயிருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கும் வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னு வந்து காட்டும். நம்ம இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது வந்து மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இல்லை நீங்கள் சேஞ்ச் எவ்வளோ நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் ஓகே தான். நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இதில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டாக்காக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இந்த யூபிஎல் ஸ்டாக் வந்து எடுத்துருக்குறேங்க. இந்த யூபிஎல் ஸ்டாக்கில் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு, ஜஸ்ட் லைக் தட். நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் இதை நீங்கள் பார்த்த உடனே உங்களால் ஏதாச்சும் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ராயிங் வந்து போட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன ட்ராயிங் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, சும்மா கிறிஸ் கிராஸாக லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கிறேன் நான்.
மார்க்கெட்டே அப்படிதாங்க போயிருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு? இது வந்து வீக்லி சார்ட்டுங்க. இந்த வீக்லி சார்ட்டில் போயிட்டு என்னது ஸ்டாக்கில் வீக்லி சார்ட்டா அப்படின்னா ஆமாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன் தெரியும். மார்க்கெட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 3 விதம் தான். ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வரும், இல்லை ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகும். இந்த 3 விதமாக தான் மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகுது. இதில் எந்த விதத்தில் மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை செட்டப் பண்ணிவிட்டு போயிடலாம். சரி, நீங்கள் இப்போ 6 மாத காலம் பயிற்சி பண்ணிட்டீங்க, அடிப்படை விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்டாக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுக்க ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 10,000 ரூபா, வெறும் 10,000 ரூபா வச்சுட்டு அபரிமிதமான நாலேஜை உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ புரியுங்க உங்களுக்கு மார்க்கெட். அதுவும் லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட். இதில் வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். சும்மா வந்து இந்த இடத்துல இருந்து ஒரே மேலேருந்து கீழே வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ப்ரைஸு. இங்கேருந்து போகும்போது வால்யூமோடு போய் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது ட்ரெண்டை வந்து எப்போ பிரேக் பண்ணாலும் வால்யூமோடு தான் பிரேக் ஆகும். பிரேக் ஆன ப்ரைஸு மேலேருந்து கீழே வர முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல கீழே வந்துட்டான். ஒரே விஷயந்தான் நடக்குதுங்களா? அப்போ மேலேருந்து கீழே வரும்போது வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமலே வர்றானா? இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டானா? ப்ரீவியஸ் லோக்கு போகல பாருங்கள். இங்கிருந்து வந்து திரும்பவும் வந்து மேலே போகும்போது எப்படி போகிறான்? ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டான். அப்போ கீழே வரும்போது பொறுமையாக இந்த லெவல்லையே அப்படியே வந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க மார்க்கெட்டை. அங்கேருந்து வந்து அந்த கோவிட் அப்போது பெரிய ஃபால் ஆகிடுச்சு. ஸோ உங்களால் வந்து இதை வந்து மேப் பண்ண முடியுதா? இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஐதர் மேலே போகும், இல்லைனா கீழே வரும், இல்லைனா கன்சால்டேட் ஆகும் ஒரே இடத்துல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம், ரொம்ப அதிகபட்சமான டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டெய்லி இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்களா? இல்லை. டெய்லி பார்த்து கூட நீங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1 hour பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும். இல்லைங்க, நான் 5 minutes பார்த்தேன், நான் எப்பவும் போலவே போகிறேன்னா அதுவும் ஓகே தான். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள். என்ன பண்ணுவீங்க? 10,000 ரூபா வச்சுருக்கிறீங்க, கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. எங்கேயாச்சும் வந்து கிளாஸுக்கு போயிட்டு 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த 10,000 ரூபாயை உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயே போட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து 500 ரூபா இந்த மாதிரி ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, நிஃப்டி 50லேயே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கவனித்து ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த இடம் பர்ஃபெக்டான இடம்ப்பா, இந்த 6 மாதம் பயிற்சியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இங்கே நடந்துருக்குது, அப்போ நான் இதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரேடை எடுங்க. ஒரே ஒரு குவான்டிட்டி 550 ரூபா தான் தேவைப்படும் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த பொழுதுக்கு இந்த ஸ்டாக் நீங்கள் யூபிஎல் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா தான் வேணும். நீங்கள் இதுக்கு கமிஷனு டேக்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 2 ரூபா வரும், இல்லை மேக்ஸிமம் போனீங்கன்னா 5 ரூபா வரும். 605 ரூபா நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, என்ன நடக்குதுன்னு கவனிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ இது ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குது இந்த சார்ட்டில், ஒரே ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. சண்டே அன்றைக்கி உட்காருங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து என்ன ப்ரீவியஸாக, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடிருந்து என்ன வந்துக்கிட்டு இருக்குதுன்னு கூட நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸ்டாக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு முதல்ல கணிக்க பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது பாருங்கள், இப்படி உங்களால் லைனை வந்து போட முடியுதா? போட முடியுது, பரவாயில்லையே. அவ்வளோதான். நீங்கள் பண்ணுற விஷயத்தை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ஜெயிச்சிடலாம். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் சந்தேகத்தோடவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ இன்னும் நீங்கள் படிக்கணும்னு அர்த்தம். 6 மாதம் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ட்ரேட் பண்ணலான்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இன்னும் கூட சந்தேகப்படுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அதை ட்ரைனிங் எடுத்தே ஆகணும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப நாளாக, அதாவது 2021 இந்த ஹைக்கு போச்சுங்க. அப்புறமா 22லேயும் அதே ஹையில் தான் இருந்தது. 23ல் அந்த ஹைக்கு கொஞ்சம் கீழே இருந்தது. அதுக்கப்புறம் 24ல் கீழே நல்லாவே வந்துருச்சு. மேலே போகவே முடியல.
அப்போ இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி எது லோன்னு பார்த்துக்கிட்டேன்னா இங்கே இருக்குது லோ. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்படின்னா, இந்த இடத்த கட் பண்ணவே கூடாது ப்ரைஸ். கட் பண்ணானா இன்னும் நல்லா கீழே போவான். எங்கே போவான்? அடுத்த லெவல் இங்கே இருக்குது. மார்க் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போ இப்போ வந்து மேலே வந்துகிட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த மேலே வந்துகிட்டு இருக்கிற ப்ரைஸு இதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். ரொம்ப ஈக்குவலாக இருப்பான். இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துக்கு மேலேயே இருக்குது. கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? கடைசி வரைக்குமே கட் பண்ணல பாருங்கள். இப்போ வரையும் கட் பண்ணல. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே வரணும். வர ஆரம்பிச்சிருக்கானா? இப்போ நீங்கள் இது வந்து மார்க்கெட் வந்து பையில் இருக்குதா? நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா? 6 மாதமாக கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நம்புறீங்கல்ல, அதன்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்குமே செல் தானே. இங்கேருந்து மேலே வர்றான், இல்லைன்னா சொல்ல. பட் ஆனால் இதுக்கு மேலே போனால் தான் பை ஆகும், இல்லைன்னா பை ஆக மாட்டான். இப்போ மேலே வர்றதே வந்து எப்படி வரான்னு கவனித்து பார்க்குறீங்களா? இந்த இடத்துல வந்து ஈக்குவல் லோவிலேருந்து மேலே வர ஆரம்பித்தான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே வந்துட்டு இருக்கான். ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? திரும்பவும் கூட இங்கே வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தோடனே நின்றுட்டு திரும்பவும் கூட கீழே இங்கே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே இருக்குது. அந்த ப்ரீவியஸாக எதெல்லாம் பண்ணானோ அந்த ஹைக்கு போய்கிட்டே இருப்பான். ஸோ இதைத்தான் நீங்கள் 6 மாதமாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பயிற்சி பண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஒரு லோ இருக்குது, இந்த லோவை கட் பண்ணி இன்னொரு லோ, அந்த லோவை கட் பண்ணி இன்னொரு லோ, அந்த லோக்கே வராமலே அப்படியே இருந்தது. திரும்ப வந்து இன்னொரு லோ வச்சிட்டான். இது மேலே போகிறான் பார்த்தீங்களா? மேலே போகும்போது வந்து இந்த ஹையை கட் பண்ணுங்க. இந்த ஹையை கட் பண்ணியிருந்தானா இது வந்து நம்ம பேட்டர்னு வந்து நம்ம பண்ணியிருந்துடலாம். அதுக்கப்புறம் அப்படியே இப்படியே கீழே போயிட்டான், வீக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மொமெண்டம் கிடச்சிருக்குது ப்ரைஸுக்கு, மேலே வந்துட்டு இருக்கிறான். இதே விஷயத்தை நீங்கள் டெய்லியில் போய் பார்ப்போமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டெய்லியில் பாருங்கள் ப்ரைஸு. வீக்லியில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். டெய்லியில் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு மட்டுமே டெய்லியில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய ஃபாலுக்கு முன்னாடி ஈக்குவல் ஹையில் இருந்தது. இந்த ஈக்குவல் ஹையை கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லை போக மாட்டான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் வீக்லியில். அப்போ எப்படி வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இதைத்தான் என்ட்ரி அட் எக்ஸிட்னு சொல்லுது. சில நேரங்களில் ஃபெயில்டு ஹை அப்படின்ட்டு அந்த ஈக்குவலாக வராமலே அது கிட்டத்தட்ட வந்துட்டு கீழே போயிடும். இதை கட் பண்ணான்னா இதுக்கப்புறமா வந்து செல் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு செல் பண்ணுன்னு எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பயன்படுத்துவீங்க. நான் என்ன சொல்கிறேன், ரிஸ்க் எடுத்து இங்கேயே செல் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோதான். நம்ம மெத்தடுக்கும் மற்றவங்க வந்து சொல்லித்தரதுக்கும் வித்தியாசம் இதுதான். ரிஸ்க்கு தான் இது. ஆனால் இந்த ரிஸ்க்கை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். இது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் பாப்புலர் வீடியோஸில் நீங்கள் முதல் வீடியோவே வந்து ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நடக்குது ட்ரேடிங்கில். திரும்ப நடக்குது, வேறு மாதிரி நடக்குது. அப்புறம் என்ட்ரி அட் எக்ஸிட்னா எப்படி பண்ணணும், பார்ட் 1. என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரேடிங் அப்படின்னு போடும்போது வந்து அது என்னன்னே தெரியல யாருக்கும். அப்போ அதுக்கான கவனம் வந்து அது வந்து பெறலை. இதுதான் ட்ரேடிங்கில் இருக்கிற முக்கியமான விஷயமே. இப்படி ட்ரேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ பாப்புலர் வீடியோஸில் நிறைய நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸே வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. சில வீடியோகள் அதிகப்படியான கவனம் வந்து பெற்றிருக்குது. எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னு போடுறது வந்து நீங்கள் 1 மாதம் தான், அதை 4 வாரம் தான், அது 36,000 பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் இதிலேருந்து பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி 3 மாதத்தில் 80,000 பேர் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, இதையும் பார்க்கலாம். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், ஏன் பயப்படாமல் ட்ரேட் எடுக்கிறது எப்படி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், எல்லாமே இருக்குது. பொறுமையாக வந்து இந்த சேனலில் நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் மெசேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ் பர் யுவர் டீச்சிங் இஃப்
I'm able to take some entry at exit means without any struggle in mind, I'm able to stay calm and wait for the good target. Also, it gives a confidence even if our entry is not workable, also we are calm to exit. அவ்வளோ என்ட்ரி அட் எக்ஸிட் அவ்வளோதான். ரொம்ப வந்து நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்ல. ரியலி யுவர் டீச்சிங் வெல் அண்ட் ஐ எம் ரியலி லக்கி டு see யுவர் வீடியோஸ். மே காட் bless யுவர் ஃபேமிலி. இதே தான் சொல்கிறாரு அவர். ரொம்ப காமாக நீங்கள் எடுத்துல இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ரொம்ப ரிஸ்க் மாதிரி தெரியும், யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் இப்படி தான் ட்ரேடிங் நடக்குது. இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உடனே இந்த லோ வந்துடுச்சே. இப்போ இந்த இடத்துல செல் எடுக்கிறதா வேண்டாமா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அது இங்கேயே செல் எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே வந்ததுன்னா ப்ராஃபிட்டு, மேலே கொஞ்சம் மேலே தலையை தூக்குனா கூட நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக செல் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியாது கேஷ் மார்க்கெட்டில். பட் ஆனால் பையை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இது சப்போர்ட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிடுது, ப்ரைஸ் கீழே வந்துருக்குது. நீங்கள் இந்த பேட்டர்னை எப்படி நம்ம பார்ப்போம், இங்கேருந்து மேலே பிரேக் ஆகணும் தான் எல்லோரும். ஏன்னா ஃபாலிங் வெஜ் பேட்டர்னு சொல்லுவோம் நம்ம இதை. சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் வேறு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போவோம் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் ஒரு பையை வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்கே போயிட்டான், கீழே போயிட்டான். இதெல்லாம் ஒரு பாடம், உங்களுக்கு அனுபவம். அப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட் லெவலை கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இந்த மாதிரி 500 முறை பண்ணிட்டீங்க இந்த பேட்டர்னை, ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை 500 முறை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இதில் நீங்கள் இந்த மாதிரி தப்புகளை வந்து பண்ணவே மாட்டீங்க. ரியல் மார்க்கெட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, இதில் என்ன லாஸ் வந்திருக்கும் உங்களுக்கு, 530 ரூபாவில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. 530 எங்கே வரைக்கும் போச்சு, 450க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 70 80 ரூபா 80 ரூபா. நீங்கள் 10,000 ரூபா வச்சு நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 530 ரூபா இதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்க. 530 ரூபா வந்து பயன்படுத்தி நீங்கள் இந்த ட்ரேடுக்குள்ளார போயிட்டீங்க. ஒரே ஒரு குவான்டிட்டி நீங்கள் வாங்கினோன்னே என்ன ஆயிடுச்சு, 450க்கு போயிடுச்சு. 80 ரூபா மைனஸ் காமிச்சிட்டு இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடச்சது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பேட்டர்னு, நல்ல ஒரு சப்போர்ட் லெவலு, பட் ஸ்டில் அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ இது எப்போ வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்தது, மார்ச் மாதம் போச்சு, ஏப்ரல் போச்சு, மே போச்சு, மேலேயே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து என்ன புரியுது, கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ஏன்னா இன்னும் கீழே போனாலும் என்ன அது, ஒரு 200 ரூபா லாஸ் வரும் உங்களுக்கு. 200 ரூபா நல்லா கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, 200 ரூபா லாஸ் வரும். ஜாலியாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட 10,000 ரூபா இருக்குது. அடுத்தடுத்து ட்ரேடை வந்து நீங்கள் என்டர் பண்ண மாட்டீங்க. அப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி லெவல்ஸை தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த லெவலில் வேணால் என்டர் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு 450ல் ஒரு பை ஒன்று பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் ஈவன் வந்துருக்கும். 2 ட்ரேடும் சேர்ந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். இந்த இடம் வந்தோன்னே இங்கேயே வாங்கிடுவீங்களா, வாங்க மாட்டீங்க. திரும்ப மேலேருந்து கீழே வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, என்னடா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், ட்ரெண்டு வேறு ஆகிட்டு இருக்கிறான், அப்போ பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, டக்குன்னு இந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. அப்போ இந்த படிப்பனை இது வந்து 500 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் ரியலாக ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் எதில் வேணாலும் கமாடிட்டியில் பண்ணுங்கள், பிட்காயினில் எதில் வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணியிருக்கீங்க பொறுமையாக, 4 மாதத்துக்கு அப்புறம் என்னாச்சு, மேலே வந்துருச்சு. ஃபியூச்சர் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு மாதமும் கான்ட்ராக்ட் முடியும், கான்ட்ராக்ட் முடியும் போது நீங்கள் ரோல் ஓவர் பண்ணணும். எந்த இடத்துல இருக்குதோ அந்த லாஸ் அப்படியே புக் பண்ணிக்கிட்டு அடுத்த மாதம் எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவலில் நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும். சின்ன லாஸ் வந்து வரத்தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ரோல் ஓவர் பண்ணும்போது கவலையே படாமல் நீங்கள் அப்படியே ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரோல் ஓவர் பண்ணும்போது கூட நீங்கள் லாஸை வந்து புக் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து சப்போர்ட் வரும்போது கூட திரும்ப அடுத்த ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணும்போது சொல்கிறேன்.
இந்த கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்து நீங்கள் ஒரு சின்ன லாஸ், 20 ரூபா லாஸு, 50 ரூபா லாஸு, இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது, 2 லட்ச ரூபா கட்டி நீங்கள் படிக்க வேண்டிய நாலேஜ் இதில் கிடச்சிரும். வெறும் 20 ரூபா லாஸில் கிடைக்கும். அப்போ இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கிறான், இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த லெவலை அவன் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்க. நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறீங்க மார்க்கெட்டை பார்த்தோன்னா பெரிய ஃபால் ஆகிருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே போய் கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க, இங்கே எப்படி நீங்கள் இதை நம்பி பை பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே பை பண்ணி தான் ஆகணும். ஐயோ இங்கே பண்ணினேன் கீழே வந்துருச்சு, அப்போ இங்கே பண்ணனா இன்னும் கீழே போயிருமே. என்ன உங்களுக்கு ரூலோ அந்த ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ரூல்லேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் போய் லாக் ஆயிடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ஸ்டே வித் த ரூல்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது, மேலே ஈக்குவலாக போயிட்டான். இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணணும், அவன் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போகணும். கீழே வந்தான், மேலே போகும்போது என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிருந்தானா அவன் மேலே தான் போயிருப்பான். இந்த ஃபார்மேஷனே நடந்திருக்காது. பட் ஆனால் என்ன நடந்திருக்குது, அவன் மேலே போக முடியாதனால இன்னும் கீழே வந்தான். புதுசாக ஒரு லோ வந்து இங்கே வச்சான், மறுபடியும் மேலே போக முடியல. புதுசாக ஒரு லோ வச்சான், மறுபடியும் மேலே போக முடியல. புதுசாக ஒரு லோ வச்சான், மறுபடியும் மேலே போக முடியல. இதுதான் நம்ம வந்து ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்கிறோம். சும்மா ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய காட்டுவான். பட் ஆனால் இதுதான் விஷயம், இதுதான், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை நீங்கள் பாருங்கள், திரும்ப ஒரு புது லோ வச்சுருக்கானா, திரும்ப அந்த ஹைக்கு போக முடியலையா. இது எப்போ போவான் இவன், இப்படி மேலே போகும்போது இந்த ஹையை எப்போ வந்து தொடுறானோ அடுத்த தடவை கீழே வந்தானா கீழே வரமாட்டான், வராமல் மேலே போயிடுவான். அப்போ நீங்கள் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, இது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. செல் வேணால் பண்ணுவீங்க. அந்த செல்லை இங்கே ஒரு வேளை செல் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இப்படியே நெருக்கி 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 வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. எதுக்கு வம்பு, எப்படி பிரேக் ஆனாலும் சரி, இப்படி பிரேக் ஆனாலும் டக்குன்னு இப்படி மேலே போவான், இப்படி பிரேக் ஆனாலும் மேலே வரும். எப்போவுமே பேட்டர்ன்லேருந்து வெளியில் வரும்போது அது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டுங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்லேருந்து வெளியில் வரும்போது என்ன பண்ணுவான், பெரிய மூமெண்ட் வந்து இருக்கும். சரி வாங்க நம்ம திரும்ப வந்து இங்கேயே வந்துடும். அப்போ இங்கேருந்து வந்து பேட்டர்னை பிரேக் பண்ணி போகும்போது ப்ரெஷர் பாயிண்ட்டு பிரேக் ஆனோன்னு என்னாச்சு, சல்லுன்னு மேலே போயிடுச்சு. நமக்கு இந்த தடவை சிக்னல் பர்ஃபெக்ட் சிக்னலு, ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு மார்க்கெட்டு. கீழே வரும்போது இந்த லோக்கு வரல, பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிக்னல் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. இதைத்தான் நீங்கள் இந்த 300 வீடியோவை பார்த்துருக்குறீங்க, படிச்சிருக்கிறீங்க. எந்த இடத்துல சிக்னல் வருது, அப்போ கீழேருந்து திரும்ப மேலே வரும்போது என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போயிடணும். போயிட்டானா கீழே இவ்வளோ தான் வருவான், வந்துட்டு திரும்ப வந்து மேலே போவான். இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் என்னது, திரும்ப அதே லெவல்லேருந்து கீழே வந்துட்டான். நீங்கள் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணுவீங்களா, அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் செல்லு ட்ரை பண்ண தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. அப்போ இங்கே பையை ட்ரை பண்ணுவீங்களா, கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஏன்னா அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு, ஒரு பெரிய ஃபால்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திடணும். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னு வைங்களேன், 470 ரூபா, 470 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ₹1 கமிஷன் வரும், இல்லை ₹1.5 வரும். அப்புறம் டேக்ஸு அது இதுனா 50 காசு 80 காசு அது மாதிரி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ₹474 75 தேவைப்படும் உங்களுக்கு. அவ்வளோதான் தேவைப்படும் உங்களுக்கு. 10,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த களத்தில் விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். 10,000 ரூபா கட்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் அங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட் வந்து சொல்லித்தருது, நீங்கள் கற்றுக்குறீங்க. எவ்வளோ ஃபீஸு, 10,000 ரூபா ஃபீஸ். அந்த 10,000 ரூபா திருப்பியும் கொடுத்துருவான், அதுக்கு அதிகமாகவும் கொடுப்பான். அப்போ இது 470 ரூபா எங்கே வரைக்கும் போயிருக்குது பாருங்கள், 530 ரூபா போயிருக்குது. 60 ரூபா வந்துச்சா உங்களுக்கு, டேக்ஸ் இதெல்லாம் போக ஒரு 5 ரூபா கழிச்சிட்டு 55 ரூபா வந்திருக்கும் ப்ராஃபிட்டு. இதில் எவ்வளோ படிப்புன்னு,
எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க விஷயத்த. ஈக்குவலில் வந்திருக்கு, திரும்ப மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு, கீழே வரும்போது இந்த லோவை டச் பண்ண முடியல, டச் பண்ணாமல் மேலே போகும்போது என்ன ஆயிருது, அந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்தே ரிஜெக்ஷன் காமிச்சிருக்குது. சரியான லெவல்னு சொல்லி நான் இந்த இடம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல எடுத்தேன், 60 ரூபா லாபம். இப்போ என்றைக்காச்சும் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணும்போதோ, இல்லைனா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பிட்காயின் எதை ட்ரேட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோட பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து நடக்க 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 என்ன ஆகும், உங்களுக்கு மைண்டு வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் இது நடந்ததுன்னா, இது அங்கே நடந்தது, அங்கே நடந்தபோது வந்து இந்த மாதிரி போச்சு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு ஞாபகம் வந்துடும். சரி, இங்கே போய் ஏன் இப்படி ரிஜெக்ட் ஆனான், இவ்வளோ வால்யூமோட போனானே ஏன் அப்படி போய் ரிஜெக்ட் ஆனான், ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், இந்த இடத்துல அதை பிரேக் பண்ணியிருக்கான், இந்த இடத்துக்கே திருப்பி வரும்போது ஒரு நல்ல ரிஜெக்ஷன். அப்போ ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா இன்னும் மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஹை வச்சுருக்கான், இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணானோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த ஹை வச்சுருக்கான், அடுத்த ஹை வச்சுருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. எங்கே போகணும், இங்கே போகணும். அப்போ ஒரு முறையும் வந்து பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி வந்து நின்றுக்குது ப்ரைஸ், ஒரு முறையும் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி நின்றுக்குது. அப்போ இங்கேயும் இந்த மாதிரி நிற்க வாய்ப்பு இருக்கா, நின்றுச்சுன்னா அப்புறம் பிரேக் ஆகி எங்கே போவோம், இன்னும் கூட மேலே போவோம். இல்லைனா இந்த தடவையே வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகி நல்லா போயிட்டு இங்கே நின்றுட்டு இருப்பான், அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணானா இன்னும் மேலே போவோம். போகணும்னா கீழே வரணும்னா எப்போ வந்து இது பிரேக் ஆகி கீழே வரணும்னா எப்போ வரணும், இந்த லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வருவான், அப்போ தான் ட்ரெண்டு மாறும். சரிங்களா. இப்போது இந்த லோ இருக்குது, இந்த லோவுடைய ஹை எது, இந்த லோவோட ஹை இங்கே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து ஒன்றுத்துக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம், இதை கட் பண்ணி மேலே போனால் தான் ட்ரெண்டே மாறும், ட்ரெண்டு மாதிரி மேலே போகும். இதை கட் பண்ணி கீழே போச்சுன்னா ட்ரெண்டை கண்டினியூ ஆகும். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டை பற்றி நம்ம பேசுறது இல்லை. லோக்கலைஸாக இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, பட் ஆனால் ஓவராலாக ட்ரெண்டு மாறிடுச்சானா ட்ரெண்டு மாறலை. ஏன்னா இது லோ, இது ஹை, ஐதர் இந்த ஹையை கட் பண்ணோம் இல்லைனா இந்த லோவை கட் பண்ணோம். உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு ட்ரெண்டு வந்து மாறிடுச்சு, இல்லை இது வந்து அப் ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டு, அதெல்லாம் எந்த ட்ரெண்டும் கிடையாது. கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான், இன்னும் செல்லில் தான் இருக்குது ப்ரைஸ். சில பேர் வந்து சொல்லுவாங்க இன்னும் வந்து மார்க்கெட் வந்து செல்லில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இதுதான், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதை சொல்லலாம். அப்போ இந்த லெவலும் பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்போ இந்த லெவலுக்கு மேலே போனானா தான் மேலே போவான். அப்போ என்ன, இங்கேருந்து ட்ரெண்டு பண்ணி போயிட்டு இருக்கிறான், இங்கேருந்து ட்ரெண்டு பண்ணி போயிட்டு இருக்கிறவன் ரொம்ப நாளைக்கு இப்படியே வந்து போகக்கூடாது, போக மாட்டான். அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ரிஜெக்ஷனாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை கீழே வந்தானா கீழே திரும்ப வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து படிக்க பார்த்துருங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்க பார்த்துருங்க. ஒரு முறையும் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எத்தனை மாதமாக இங்கே இருக்கிறான்னு பாருங்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டான், ஜூன் மாதம் மிட்டில் ஆரம்பித்தான், ஜூலை போச்சு, ஆகஸ்ட் போச்சு, செப்டம்பர் மாதத்தில் கட் பண்ணி போயிருக்கிறான். இந்த கட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். கீழே வரைக்கும் வந்திருக்கிறான், திரும்ப அதே ஹைக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கிறான், ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்திருக்கான். ஒரு சின்னதாக கீழே எட்டி பார்த்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்கான், ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிருக்கான். இப்போ ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகலாம், இல்லைனா இந்த ஹையே போய் டச் பண்ணிவிட்டு அப்புறம் புல் பேக் வரலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஓவராலாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரேடை எடுக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறீங்க. அப்போ இங்கே லோக்கலைஸ்டாக 1 ஹவரில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு முடிவு பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கிறதுனால எங்கே சப்போர்ட் வருதுன்னு பார்த்து அந்த சப்போர்ட்டில் தான் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. 520 என்ட்ரி எடுத்துருந்துருப்பீங்க, 600க்கு போயிடுச்சு.
ஏன் இந்த என்ட்ரி எடுத்தீங்க? விழுந்துக்கிட்டே இருந்தது, ஃபாலோ ஆகிட்டே இருந்தது, லோ வந்து பண்ணிக்கிட்டே இருந்தான், அடுத்தடுத்து லோ பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆகி மேலே போகும், கன்ஃபார்மாக நடக்கும். அப்போது இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவல் லெவலுக்கு வராமலே ஃபெயில்டு லோலேருந்தே மேலே போயிட்டான். எக்ஸாக்டாக இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான். ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் தான் இந்த லெவலுக்கே வந்தான். அப்போ இங்கிருந்து வந்து பொறுமையாக வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா? இந்த லெவலை கட் பண்ணிட்டான். கட் பண்ணி இன்னும் வந்து கீழே வராமல் திரும்ப வந்து அப்படியே கண்டினியூஸாக மேலே போய் மேலே பிரேக் ஆகி மேலே போயிட்டான். இன்றைக்கி நேற்று வந்து பிரேக் ஆகும்போது எப்படி போச்சு? இந்த ஸ்டாக் இன்னும் கூட பாக்ஸ் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகி மேலே நல்லா வந்து போயிட்டு இருக்குது. அதனால் இன்னும் கூட நல்லா வந்து மேலே போகும். எல்லாம் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட இப்படி மேலே போகும். ஒரு இடத்துலையும் நீங்கள் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துட்டானாலே அவன் வந்து மேலே போகிறான்னு அர்த்தம், சிக்னல் கொடுத்துட்டான்னு அர்த்தம். கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். இதே தான் வீக்லியில் பார்த்தோம், இதே தான் டெய்லியிலையும் பார்த்தோம், இதே தான் இப்போது 1 ஹவர்லேயும் பார்க்குறோம். ஸோ இந்த ஹையர் லோ கான்செப்டை தெரிஞ்சுக்கணுன்னா கூட நமக்கு வந்து வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள், தெரிஞ்சிடும். அப்போ இதுலேயே வந்து இன்றைக்கி வந்துட்டு நமக்கு இன்னும் கூட நல்ல மூமெண்ட்டோட ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் ஆனது எதுனா பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று வந்து இந்த ஸ்டாக் பார்த்துருவோம், ஒன்று வந்து ரொம்ப வந்து வீக்காக இருந்த ஸ்டாக் ஒன்று வந்து பார்ப்போம். கடைசியாக வந்து எது முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம், அதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நீங்கள் வீக்லியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ட்ரேடு, அதாவது இந்த பஜாஜ் ஃபினான்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குவான்டிட்டி வாங்குறதுக்கு 7200 வேணும் உங்களுக்கு. அதாவது போன வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 7200 வேணும். 7200 கொடுத்து வாங்கணுன்னா 10,000 வச்சு இப்படி இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இது கொஞ்சம் கீழே வந்தால் ஒரு 100 லாஸ் வரும், கொஞ்சம் மேலே போச்சுன்னா ஒரு 100 ப்ராஃபிட் வரும். அதனால் நீங்கள் ஒரு 6000 7000 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்குடைய அந்த கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு, ஃப்யூச்சரில் போய் வாங்கவே முடியாது உங்களால், கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கி பாருங்கள். ஸோ லைவாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க, சரிங்களா? பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம், செல் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செல் பண்ணால் அன்னன்னைக்கே நீங்கள் வந்து புக் பண்ணி தான் ஆகணும் கேஷ் மார்க்கெட்டில். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? 8000 5500 5500 எப்போல்லாம் வர்றானோ அப்போல்லாம் 8000 போயிடுறான். தொடர்ந்து நடக்குது. எப்போதுலேருந்து நடக்குது? 2021 ஆரம்பித்தான். இந்த 2021 ஆரம்பித்தது 2024 வரைக்குமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வர்றான் போகிறான். 22 ஒரு தடவை வந்தான், 23 ஒரு தடவை வந்தான், 24 இங்கே வரவே இல்லை, வராமலே மேலே போகிறான். அப்போ அவ்வளோ புல்லிஷாக இருக்கிறான். இந்த தடவை மேலே போனோன்னா மேலே இன்னும் வந்து இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வீக்லியில் இதுதான் தெரியுது. அப்போ நீங்கள் இதில் வந்து பை வந்து எங்கே பண்ணுவீங்க? ஒரு தடவை இங்கேருந்து மேலே போயிருக்கான், ஒரு தடவை இன்னும் கூட கொஞ்சம் கீழே, இன்னும் கூட கொஞ்சம் கீழே. ஒருவேளை இங்கே வந்திருந்தானே நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பையை வந்து ட்ரை பண்ணியிருந்துடலாம். இல்லை நான் வழக்கம் போல் இங்கே வரும்போதே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன்னா அதுவும் ஓகே தான், எப்படி வேணாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் இங்கிருந்தே மேலே போனான். ஸோ ஸ்டாக் வந்து புல்லிஷாக வந்து இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான்? நல்லா புல்லிஷாக க்ளோஸ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக்கு. இன்னும் மேலே போயிடுவான்ல, அப்படி தானே மனசு சொல்லும் நம்மளுக்கு. கண்டிப்பாக பிரேக் பண்ணி போயிடுவானோ என்னமோ தெரியாது. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், நல்லா புல்லிஷாக வந்தான், இந்த லெவலுக்கு மேலே போய் நல்லா புல்லிஷாக மேலே போனான். அப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க? இன்னும் நல்லா புல்லிஷாக மேலே போனானா கீழே வந்துட்டான்ல. இந்த மாதிரி கேண்டல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. இதே தான் இங்கேயும் நடந்தது பாருங்கள். புல்லிஷாக மேலே போனான், கொஞ்சமாக புல்லிஷாக போயிட்டு கிட்ட போகும்போது நல்லா புல்லிஷாக மேலே போனான். இது என்ன லெவல்? அது 2 வருஷமாக இந்த லெவலை தான் பிரேக் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறான்.
கன்ஃபார்மாக பிரேக் பண்ணிடுவான் இந்த தடவை அப்படின்ட்டு அந்த வாரத்தில் வந்து பயங்கர வேகமாக வந்து மேலே போனான். பயங்கர புல்லிஷ். அந்த வாரமே வந்து பெரிய மூமெண்ட்டு. இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே தான் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரே கேண்டலில் போச்சு. பிரேக் பண்ணானா ஏமாற்றிட்டு கீழே வந்துட்டான். இதுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். திரும்பவும் இங்கேருந்து வந்து மேலே போகும்போது மேலேயே போய் க்ளோஸ் வச்சுட்டான். இது அவ்வளோதான்ப்பா, மேலே போயிடுவான், இனியெல்லாம் இதை பிடிக்க முடியாது. நடந்துதா கீழே வந்துட்டான். எங்கே வந்தான்? இந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்தான். அங்கேருந்து தான் மேலே போயிருக்கான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு படிப்பனை தான். அவசரப்பட்டு இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடுறோமோ என்னமோ அப்படின்னு இந்த இடத்துல பை பண்ணுற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. இது என்ன லெவலு? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவீங்க? செல்லு தான் பண்ணுவீங்க. பை பண்ணணுன்னா எங்கே பண்ணணும்? இங்கே சப்போர்ட்டில். சப்போர்ட்டுனா தான் பை, இல்லைனா பை கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எதனா நடக்கணும். அது நடந்தால் தான் நீங்கள் வந்து பை பண்ணுவீங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி போகுது அப்படிங்கிறத பார்த்த உடனே அவசரப்பட்டு நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாட்டிப்பீங்க. அப்புறம் நீங்கள் வருஷ கணக்கில் ஹோல்ட் பண்ணணும். இங்கே பை பண்ணிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் எத்தனாவது வருஷம் வருவான்னு தெரியாது. 2 வருஷம் ஆகலாம். 2 வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு வருவான். ஸோ அப்போ நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேட்லாம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்கிட்டு ரோல் ஓவர் பண்ணிங்கன்னா 2 வருஷம் ரோல் ஓவர் பண்ணிங்கன்னா அவங்க கேபிட்டலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் என்றைக்குமே வந்து அவசரப்படவே படாதீங்க. பிரேக் ஆகி போகிறானா போயிட்டு போகிறான்னு விட்டுருங்க. அவன் புல் பேக் கண்டிப்பாக வரும். அப்படியெல்லாம் போயிட மாட்டான். எவ்வளோ நாள் போவான்? ஒரு மாதம் போவானா? போகட்டும். 2 மாதம், 6 மாதம் போகட்டும். எப்படியோ வருவான்ல கீழே. வரும்போது பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட்டு தான் எப்போவுமே இருக்கணும். அவசரப்பட்டு இந்த மாதிரி புல்லிஷ் ட்ரெண்டை பார்த்துட்டு உடனே வந்து பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஆரம்பித்தான். இது எப்படி ஆரம்பிச்சிருக்கான் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்திருக்குது. இந்த லெவலுக்கு வந்து மேலே வந்து போவே இல்லை. பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லெவல் இதுதானே. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த லெவலில் இருக்குதுன்னா இந்த லெவலுக்கு பக்கத்துலேருந்தே செல்லு தான் நம்ம சொல்லுவோம். எவ்வளோ நாளாக இங்கேயே இருந்துருக்குறான் பாருங்கள். மாதக்கணக்கில் 2 மாதம் 3 மாதமாக இங்கேயே இருந்துருக்கான். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து கீழே வரான். கீழே எங்கே வந்துருக்குறான்? ப்ரீவியஸாக ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? அந்த லெவலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டானா. வந்துட்டு மேலே போகும்போது வந்து ஒரு குட்டியாக இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிருக்குது. கீழே இருந்து மேலே வந்துருக்குது. கீழே அதே லெவலுக்கு வந்துருக்குது. இங்கேயே பிரேக் ஆகிட்டான். இந்த லெவலுக்கு வந்தான். ரிவர்ஸ்லாம் வரவே இல்லை. ரிவர்ஸ் வராமலே மேலே போயிட்டான். இதுதான் நான் சொல்கிறேன். வருவான், வந்தால் பை பண்ணிக்கலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வரணும். வராமல் போயிட்டான். போனால் போயிட்டு போகிறான், விட்டுருங்க. அவ்வளோ. வேறு ஸ்டாக் 1008 ஸ்டாக் இருக்குது. நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ்லேயே ட்ரேட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை. ஒரு தடவையும் வரும்போது வந்து இந்த மாதிரி தான் வருவான். இதை நீங்கள் இந்த பேட்டர்ன் நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, பார்த்துட்டிங்களா? அப்போ நெக்ஸ்ட் டைமு கீழே எவ்வளோ வரணும், எவ்வளோ கீழே விட்றீங்களோ அவ்வளோ கீழே இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறதா தப்பு சொல்கிறேன். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் பை பண்ணுறது தான் தப்பு. சப்போர்ட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் பை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது தான். ஒருவேளை உங்களுக்கு அகென்ஸ்டாக கீழே வந்துட்டா கூட திரும்ப வந்து அவன் மேலே வந்துடுவான். வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இதுலேயே வந்து நீங்கள் எப்படி ட்ரெண்ட் ஆகிறான்னு பார்த்துட்டீங்க, எப்படி லோயர் லோ பண்ணிட்டு வரான்னு பார்க்குறீங்க, எப்போ மேலே போயிருக்கிறான்னு பார்க்குறீங்க, என்ன சிக்னல் கொடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, எப்படி செல்லாரான்னு கவனிக்கிறீங்க, திரும்ப கூட எப்படி அந்த சப்போர்ட்டுக்கே வந்து பிரேக் ஆகி போகிறான். பிரேக் ஆகி போகும்போது 5 மினிட்லேயும் பார்த்துட்டீங்க, 1 ஹவர்லேயும் பார்த்துட்டீங்க, டெய்லியிலையும் பார்த்துட்டீங்க, வீக்லிலையும் பார்க்குறீங்க. எப்போல்லாம் வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணதோ வால்யூமோடு போயிடும். நல்ல வால்யூம் இருக்கும், கண்டினியூஸ் வால்யூம் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த இடத்த விட மாட்டோம். திரும்ப இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன்னா சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் வந்து ஐடியா பண்ணி பை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் வந்துடுவான் மேலே. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போய் பை பண்ணிடாதீங்க. இது ரெசிஸ்டன்ஸ் பக்கம் வந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி வந்து யோசனை பண்ணி ட்ரேடை வந்து சரியாக வந்து எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது 6 மாதம் பயிற்சியை முடித்தவங்களுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். மற்றவங்களாம் பயிற்சி பண்ணணும். முதல்ல வந்து 6 மாதம் காலம் 500 முறை இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த வரப்பிரசாதமான ஒரு விஷயம் இது. மார்க்கெட்டே உங்களை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் ஒரு மாதிரி நினச்சி ட்ரேட் எடுத்திருப்பீங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா வந்து மைனஸில் போகும். ஆனால் கவலையே பட மாட்டீங்க. சைக்காலஜியும் சேர்த்து கற்றுக் கொடுக்குது மார்க்கெட். புரியுதுங்களா? நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, 10,000 வச்சுருக்கீங்க, வச்சுக்கிட்டு நீங்கள் 500 ஸ்டாக்கில் வந்து பை பண்ணுறீங்க. அப்போது மைனஸ் போனால் கூட நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அதான் சைக்காலஜி, ட்ரேடிங் சைக்காலஜி. பெரிய விஷயம். ட்ரேடிங்கில் சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம். அதில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, அப்புறம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இந்த மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜியில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அசைக்கவே முடியாது உங்களை. எவ்வளோ கேபிட்டல் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கறத விட இந்த 10,000 வச்சு எவ்வளோ லாஸ் போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பாருங்கள். அதையே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அவ்வளோ கேபிட்டல் இருந்தால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த நாலேஜும் வந்துடும், சைக்காலஜி வந்துடும், எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு வந்துடும். அப்புறம் சசியோட வீடியோ தேவைப்படாது. முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்களே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. என்ன பண்ணியிருக்கிறான் மார்ச் மாதத்துலேருந்து இந்த சப்போர்ட்டை விட மாட்டான், இந்த ரெசிஸ்டன்ஸை விட மாட்டான். ப்ரீவியஸாக இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கான், இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கான், திரும்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே கீழே வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், திரும்ப வந்து மேலே போய்ட்டு ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவான், வால்யூமோடு போவான். பார்த்தீங்களா? இப்போ தானே வீக்லியில் பார்த்தீங்க. டெய்லியில் இன்னொரு இடம், இது வேறு இடம், பட் ஆனால் அதே கான்செப்ட். அப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ஃபாலோ எப்படி ஆகிருக்குதுன்னு கவனிங்க. ஸ்டாக் வந்துட்டீங்க, இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபாலோ எப்படி வந்து நடந்துருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கீங்க. எந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கிறான், மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல், ஏதாவது ட்ரெண்ட் ஆகிருக்கானா, இல்லை ப்ரீவியஸ் லோ பண்ணிகிட்டே வரானே, அடுத்தடுத்து வந்து லோ பண்ணாமல் இப்படி போயிருக்கிறானா, இப்போ லோ பண்ணாமல் போய் எவ்வளோ தூரம் வரைக்கும் போனால் அதை கண்டினியூ பண்ணுறான். அப்போ நம்ம இதை எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது, தைரியமாக இங்கேயே எடுத்துடுறதா, இல்லைனா கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம ட்ரேடு எடுக்கலாமா, ஸ்டாக் என்ன மாதிரி வந்து நல்ல ஒரு கம்பெனி, ஃபினான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு, என்ன ஸ்டாக் எடுத்தாலும் சரி அது என்ன மாதிரி வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து உலகத்தில் வந்துட்டு இருக்கு. அப்போ எது வந்து தேவைப்படும், இப்போ எல்லாம் பேட்டரின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ பேட்டரியில் என்ன ஸ்டாக்லாம் இருக்குது, அதில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணவா, யோசிக்கிறதே அப்படி தான் யோசிக்கணும். ஃபுட்டு வந்து என்ன, மனுஷன் இருக்கிற வரைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கம்பெனி நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க எல்லாம் பிஸ்கெட்டில் ஆரம்பித்து எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அது என்றைக்குமே அழியாது. அந்த மாதிரி க்ளோத்திங்கு, அக்ரிகல்ச்சர், நீங்களாக யோசிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களை எதிர்பார்க்காமல் நீங்களே யோசித்து நீங்கள் பண்ணும்போது என்ன வரும், உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். யாரையும் பார்த்து நீங்கள் காப்பி அடிக்க தேவையில்லை. சேம் இடம், இந்த இடத்துல வந்திருக்கிறான், எவ்வளோ பெரிய வால்யூமோடு வந்திருக்கிறான், திரும்ப கீழே வந்து அதே இடத்துக்கு வந்து தான் கீழே போயிருக்கான். கீழே போகும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே போயிருக்கான், ஒரு லோ வச்சுருக்கான், திரும்ப மேலே வந்திருக்கான், இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கான். எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில், அடுத்து புல்லிஷ்னஸோடு மேலே போகிற மாதிரி போய் ஏமாற்றிட்டான், கீழே வந்துட்டான். இப்போ வீக்லியில் சொன்னால் அதே விஷயந்தான், இது வேறு இடம். டெய்லியில் புல்லிஷ் கேண்டலை பார்த்து ஏமாந்துடாதீங்க, அதுவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஏமாந்துடாதீங்க. எங்கே வரைக்கும் போனால் ப்ரீவியஸ் லோ இருக்குது, அந்த லோ கொஞ்சம் கீழே போனால் மறுபடியும் வந்து புல்லிஷ்னஸோடு மேலே போனான், இந்த ஓப்பனிங் ஆகிருப்பான் போல், ஆகிட்டு மொத்தமாக கீழே வந்துட்டான். எங்கே வந்தான், இந்த லோ அடுத்த லோ. இந்த தடவை மேலே போனான்னா வீக்காக இருக்கிறான், மேலே போகல. லாஸ்ட் 2 தடவைனா மேலே தான் போனான், இந்த தடவை அது கூட நடக்கலை. திரும்ப எங்கே வந்தான், இந்த லோவுக்கு இன்னும் கூட கீழே வந்துட்டான். அப்போ இங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ புல்லிஷ்னஸோடு மேலே வரைக்கும் போயிருக்கிறான், திரும்ப ஏமாற்றிட்டான். ஏன் இந்த ஏமாற்றிட்டான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரும்போது தான் பையினே தோணும் நம்மளுக்கு.
இங்கெல்லாம் தோணவே தோணாது. இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பியரிஷ்னஸை பார்த்த உடனே இன்னும் கீழே போயிடுவான்னு தான் தோணும். இவ்வளோ பெரிய பியரிஷ் கேண்டிலை பார்த்தோன்னே இன்னும் கீழே போவான்னு தான் தோணும். பட் ஆனால் அப்படியே மாற்றி தான் யோசிக்கணும் நீங்கள். என்ன நடந்திருக்குது? திரும்ப கீழே வந்துட்டான். அதே லெவலு. இந்த லெவலை கட் பண்ணோன்னு கீழே போயிட்டான் பார்த்தீங்களா? திரும்ப எங்கே வந்துட்டான்? அந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். பாக்ஸ் பேட்டர்ன் சொல்கிறோம் நம்ம. பாக்ஸ் பேட்டர்னு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் தெரியணும். எந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியும். ஒன்றுமே நீங்கள் வந்து பண்ணவே தேவையில்ல. எப்போ இங்கே வரோன்னா அப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்ப்பா. 6400 என்கிட்ட 10,000 இருக்குது. 6400 மேலே எங்கே போகிறான்? 7400 போயிடுறான். 1000 ப்ராஃபிட். எவ்வளோ நாள் நடக்குது இது? மார்ச் மாதம். அதையும் கவனிக்கணும். எவ்வளோ நாள் எடுத்துக்கிறானும் கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு தெரியும். பையர்ஸ் செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் தெரியும். மார்ச் மாதம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏப்ரல், மே, ஜூன் மாதத்துக்கு வந்துட்டான். 3 மாதம். மார்ச், ஏப்ரல், மே தான். ஜூன் மாதம் வந்தே வந்துட்டான். அப்போ ஜூன்லேருந்து என்ன பண்ணியிருக்கான்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கிறான். ஆகஸ்ட் மாதம் பாதியிலேயே வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு இப்போ செப்டம்பர் மாதம் மேலே போயிட்டேன். பையிங் இன்ட்ரெஸ்ட் தெரியுதா? இப்போது இங்கே எப்படி போனானோ அதே மாதிரி இங்கே போகிறானா? ஏமாந்துடாதீங்க. திரும்ப வந்து இங்கே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ரொம்ப தெளிவாக வந்து இருக்கணும். இப்போ புரியுதுங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டதுக்கப்புறம், அதாவது 6 மாதம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரைனிங்லாம் எடுத்து 500 முறைக்கு மேலே நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா எங்கே வந்து ட்ரேடிங் ஆரம்பிப்பீங்க? கேஷ் மார்க்கெட்டில் வந்து ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் வரைய முயற்சி பண்ணி ட்ரேடை சரியான இடத்துல எடுப்பீங்க. சரியான இடத்துல க்ளோஸ் பண்ணுவீங்க ட்ரேடை. என்ன டைம் ஃப்ரேமில் எடுத்தால் நல்லாயிருக்கும்? இப்போ 1 hour டெய்லியில் பார்த்தீங்க, வீக்லியில் பார்த்தீங்க, 5 minutesல நீங்கள் இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். யூ கேன் கன்வெர்ட் திஸ் ஆஸ் எ ட்ரேட். ஆனால் ஸ்டாக்கில் நீங்கள் 5 minutesல பார்க்குறத விட ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் 1 hour நிப்பாட்டிக்கணும். நீங்கள் இண்டெக்ஸ்லாம் வந்தீங்கன்னா தான் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் 5 minutes பார்த்தீங்கனாலும் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். இதில் 1 hour பார்க்குறதுக்கே சில சார்ட்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் இது வந்து டெய்லியிலேயே நிப்பாட்டிக்கிறது தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். வீக்லி, டெய்லி. சரி, இருக்கிறதுலையே வந்துட்டு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு தெரியலையே. இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பொறுமையாக வந்து பார்ப்போங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுவோம்? இருக்கலே லாஸ்ட்டாக வந்து மாருதி, அடுத்து வந்து ரிலையன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நல்ல தெரிஞ்ச ஸ்டாக் இது. நம்ம ரிலையன்ஸே வந்து பார்ப்போங்க. ஏன்னா எல்லாரும் வந்து தெரிஞ்ச ஸ்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ரிலையன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்களா? யூபிஎல்னு ஒரு ஸ்டாக்கு. அது வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருந்தான். ரிலையன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெண்டாக தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குதா மார்க்கெட்டு? இந்த பஜாஜ் ஆட்டோஸ்லாம் போகுது அந்த மாதிரி கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். இந்த கோவிட் டைமில் வந்து விழுந்த லெவலுங்க இது. கோவிட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 800 அந்த மாதிரி வந்தது. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது? 3200 ட்ரேட் ஆகுது. எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. ஒரு லெவல்லையும் அதாவது கீழேருந்து ஸ்மூத்தாக மேலே வந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறமா வந்து ஒரு லெவல்லையும் வந்து இங்கே பாருங்கள், இந்த லெவலில் ரெசிஸ்ட் ஆகிருக்கான், திரும்ப சப்போர்ட்டும் எடுத்திருக்கான் பாருங்கள். இதுக்கு கீழே போனான்னா கீழே போவான், இன்னும் கீழே போவான். ஆனால் ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய இடம். சும்மா ஒரு பை மேலே போனான்னா ஓகே, கீழே வந்து க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்த பை வந்து இங்கே பண்ணலாம். ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கானா? இந்த ரிஜெக்ட் ஆனது என்ன பண்ணியிருக்குன்னா ஓரளவுக்கு கீழே வந்துட்டு மேலே போகும்போது வந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டோம். பை எங்கே பண்ணுவீங்க? சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தால் தான் பை பண்ணுவீங்க. சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் பை பண்ணுவீங்க. செல்லு வந்து இங்கே பண்ணலாம். ஒன்ஸ் ஒரு 2-3 தடவை வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸ்டாக்ஸ்லாம் எப்போவுமே வந்து மேலே இன்னும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ரிலையன்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கூட மேலே போகிறது தான் வாய்ப்பு.
அப்போ நல்லா கீழே வந்தான்னா நீங்கள் பை ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த தடவை கண்டிப்பாக இது கீழே இவ்வளோ தூரம் வந்ததுன்னா பை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இந்த டெய்லியில் ப்ரீவியஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்கும்போது வந்து டெய்லியில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அதாவது நல்லா வந்து ட்ரெண்ட் ஆச்சு, நல்ல ரேஞ்சில் ட்ரெண்ட் ஆச்சு. இது என்ன பண்ணுது, இது வந்து 2000லேருந்து எங்கே போயிருக்கு, 2500 வரைக்கும் 2600 வரைக்கும் போயிருக்கு. 2000லேருந்து 2600, 2000லேருந்து 2500 இப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் இந்த தடவை 2000லேருந்து எங்கே போயிடுச்சு, 3000த்துக்கே போயிடுச்சு. அப்போ இன்னும் கூட அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட்டு போயிட்டே இருக்குது. இந்த இடம் வந்து குரூப்பில் டூப்புன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இடத்துக்கு உள்ளார வந்துட்டு மேலே போகும்போது தான் மேலே நல்லா போயிருக்கான். இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே நல்லா போயிட்டான். இப்போ கீழே வரும்போது அவன் இதை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ஆகி போகும்போது இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணாமல் போயிட்டான். ஒருவேளை கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போனான். அப்போ நீங்கள் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கை வந்து எந்த இடத்துல வந்தால் பை பண்ணலாம் அப்படி நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருங்க. கீழே இங்கே வந்தானா இந்த ஏரியாவுக்குள்ளார எங்கேயா வந்தானா பை பண்ணலாம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் அதான் தெரியுது நம்மளுக்கு. டெய்லியில் போனீங்க அப்படின்னா இந்த டெய்லியில் இப்போ பிரேக் அவுட் ஆகி போனால் பார்த்தீங்களா, வீக்லியில் பார்த்தீங்களா, அதோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே போயிட்டான். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் வந்து மேலே போயிருக்கான். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துட்டோம். சரி, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேறு வீடியோ எடுத்து பார்ப்போம். ஏன்னா ஒரே விஷயத்தை வந்து பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெக் ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே பார்க்கல. டெக் மஹேந்திரா வந்து நேற்று வந்து நல்லாவே வந்து விழுந்திருந்தான். டெக் மஹேந்திரா ஏதா வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து இந்த ஹை வரைக்கும் ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான் டெக் மஹேந்திரா. ட்ரெண்டாகி போயிருக்கான், சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான், சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான், பாக்ஸ் பேட்டர்னு பிரேக் ஆகிருக்கு, பிரேக் ஆகி மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கான். போகும்போது ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கான், ட்ரெண்டை பிரேக் பண்ணுறான். ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், பிரேக் பண்ணி மேலே போகிறான். எங்கே போயிட்டு இருக்கான், ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கான். இது ஒன்ஸு இதை வந்து பிரேக் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து அலர்ட் ஆகிடலாம். இது பக்கத்தில் இருக்கும்போதே, சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பை ட்ரேடை ஆரம்பிச்சிட்ருக்கலாம். டெய்லியில் என்ன பண்ணுறான், டெய்லியில் அதே பேட்டர்ன் தான். கீழே எப்போல்லாம் இந்த மாதிரி வரோன்னா அப்போல்லாம் வந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டே இருக்கான். எப்போ வந்தாலும் சரி, ப்ரீவியஸ் லோவுக்கு வரவே இல்லை, வராமலேயே மேலே போகிறான். எங்கே போயிட்டு இருக்கான், ஹையை நோக்கி போய்ட்டு. இப்போ நீங்கள் பை பண்ணுவீங்களா, பை பண்ணவே முடியாது, முதலே பண்ணியிருந்துருக்கணும். இப்போது போகிறான் கன்ஃபார்மாக வந்துட்டு ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் பையிங்கான லெவல் கிடையாது. கொஞ்சம் கீழே ரிஜெக்ஷன் வந்தான் அப்படின்னா, இந்த லோவுக்கு பக்கத்தில் வந்தான்னா நீங்கள் பை பண்ணலாம். ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கான் பாருங்கள், கம்ப்ளீட் ட்ரெண்டு. அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். என்ன லெவல், 1200 வாங்கினீங்கன்னா 1600 போயிடுச்சு, கிட்டத்தட்ட 1700 போயிடுச்சு. 500 உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் ஒரு 4 மாதத்தில். அப்போது இந்த மாதிரி கேஷ் மார்க்கெட்டில் போய் நீங்கள் ட்ரைனிங்கை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் வந்து இதில் நிறையா நீங்கள் கற்றுக்கும் போது வந்துட்டு இன்னும் கூட நீங்கள் ஃப்யூச்சர் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எது அப் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும், ஒரு சார்ட்டும் ஒரு மாதிரிங்க. அதனால் என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 6 மாதம் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எடுத்து பழகுவீங்க. இதை பழகினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டெக்ஸுக்கு வாங்க, இல்லை கமாடிட்டி போங்க, வேறு எங்கே வேணாலும் போங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பயிற்சி களம். ஐடிசி வந்து இப்போ யூபிஎல் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, யூபிஎல் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தது, கீழே வர முடியாமல் வந்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தான், பிரேக் ஆகி மேலே போயிட்டான். இப்போது ஐடிசி வந்து அதே மாதிரி பண்ணுறானா? ஸோ உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுங்க.
ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹையில் போய் அதை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆல் டைம் ஹையில் பண்ணிகிட்டு இருக்கனால இன்னும் கூட அவன் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் பை பண்ணுவீங்களா? பை பண்ணுற இடமா? இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஹையில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் மேலே தான் போவான், கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு. இந்த லோவை கட் பண்ணான்னா கீழே வருவான், இல்லைன்னா மேலே தான் போவான். பட் ஆனால் பை பண்ணுறதுக்கு இது சரியான இடம் கிடையாது. கீழே எங்கேயாவது இருக்கும்போதே நீங்கள் ஆல் டைம் ஹைங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட்டுங்க. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஆல் டைம் ஹை இங்கே இருக்குதுங்க. இந்த ஆல் டைம் கீழே வந்து ப்ரைஸு இங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகி மேலே வரும்போது ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் இன்னொரு தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகி கட் ஆகி போகும்போது என்ன பண்ணிட்டான்? ஆல் டைம் ஹை போயிட்டான். பார்த்தீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வர்றானோ திரும்ப ரிவர்ஸ் ஆனானா நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஆல் டைம் ஹை போயிடும். தொடர்ந்து நடக்குது. நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை வருதா, மார்க் பண்ணிக்கிங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகுதா, இதை அப்படியே கவனிச்சிட்டே இருங்க. என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாருங்கள். எப்போ வந்து திரும்ப வந்து ட்ரெண்டு மாதிரி மேலே போகுதோ அப்போ வந்து ஆல் டைம் ஹை போய் டச் பண்ணிடுவான். இது வந்து செகண்ட் அட்டம்ப்டில் அந்த மாதிரி வந்து போயிருக்கும். இங்கே மேலேருந்து கீழே விழுந்துருக்கிறானே, எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து குரூப்பில் டூப் இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கான். பார்த்தீங்களா? ஸ்டாக்ஸில் சொல்கிறேன். நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து இண்டெக்ஸில் நிறையா சொல்லியிருப்பேன், ஆப்ஷன்ஸில் சொல்லியிருப்பேன், எல்லாத்துலேயுமே ஸ்டாக்ஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாக்டாக அது நடக்கும். அப்போ இந்த இடம் வந்து நீங்கள் எதனா பை ட்ரேடை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க, இந்த இடம் வந்ததுன்னா நீங்கள் ரெடி ஆகிடணும். கன்ஃபார்மாக இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களை இதை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவேன். எங்கே போவான்? அடுத்து இங்கே போவான். கரெக்டாக அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கானா கொஞ்சமாக. அப்புறம் என்ன பண்ணான்? ஆல் டைம் ஹைக்கு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகி மேலே வந்ததுக்கப்புறம் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து பையை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து மேக்னெட் மாதிரி அப்படியே டக்குன்னு இழுத்துருவான். என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் ஆல் டைம் ஹை போய் டச் பண்ணிட்டான், புது ஹையே வச்சிட்டான். இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் உட்காந்து ஒரு ஸ்டாக்கு 50 ஸ்டாக் இருக்குதுங்க. இந்த 50 ஸ்டாக்கையும் நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த வாரம் நம்ம வந்து யார் சப்போர்ட்டு பக்கத்தில் இருக்கா, யார் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறா, அப்போ அந்த ஸ்டாக்கில் நம்ம எதனா ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். பாருங்கள், டாடா ஸ்டீல் பொறுமையாக கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ எப்போ வந்துட்டு இப்போ இன்னொரு தடவை கீழே இப்படி வந்தான் அப்படின்னா இந்த லெவலுக்கு வரும்போது நம்ம பை ட்ரேடை ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? ப்ரைஸு ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக கீழே விழுந்தான், அடுத்து கொஞ்சம் நல்லாவே விழுந்தான், அடுத்து நல்லாவே விழுந்துருக்கிறான். இந்த தடவை கீழே வரமாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வரமாட்டான். இங்கிருந்து எங்கேயோ இருந்து இவன் கட் பண்ண போகிறான். ஒன்ஸ் இவன் கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இவன் பை பண்ணலாம். எங்கே போவான்? ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. டாடா ஸ்டீல் 150 ரூபா தான் இருக்குது. 10,000 ரூபா நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா 150 ரூபா வச்சு நீங்கள் இதை வந்து பழகிடலாம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை நீங்கள் பழகிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லியும் டாடா ஸ்டீலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக் எடுத்துக்கிட்டு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரும்போது பையை பண்ணியும் விட்ற வேண்டியதான். இது 2-3 ஸ்டாக்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று 500 ரூபாயாக இருக்கும், ஒன்று 150 ரூபாயாக இருக்கும், ஒன்று 1000 ரூபாயாக இருக்கும். 3 ஸ்டாக்கு 4 ஸ்டாக் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இது ஒன்றும் பெரிய லாஸ் வந்துடாது, பெரிய ப்ராஃபிட்டும் வந்துடாது. ஒரே நேரத்தில் நீங்கள் இத்தனை ஸ்டாக்கையும் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷயத்தை எப்படி ட்ரேடிங் பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்படி தான். எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து பாருங்கள். எங்கே இருக்குது? ஆமாம், எப்படி பயிற்சி செய்வது 6 மாத காலம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் ஏன் வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்கும், அந்த பிகினர்ஸ் கைடில் இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோ எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இதுலேருந்து எப்படி நாலேஜை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். பயம் இல்லாமலேயும் ட்ரேட் பண்ணலாம், சைக்காலஜியும் கற்றுக்கலாம். மார்க்கெட்டே கற்றுக் கொடுக்குது. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கணும்.
சரிங்களா? சரி, ரொம்ப பொறுமையாக இருக்கும். கவலையே படாமல் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இண்டெக்ஸ்லேயோ ஆப்ஷன்ஸ்லேயோ வந்து பெரிய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.